Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களில் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் இந்த டேஷ்கேமு. இந்த டேஷ்கேம் பற்றி ஏற்கனவே 70 மாயில் ஒரு வேரியண்ட் வந்து ஃபுல் டெமோவுமே சரி அன்பாக்ஸ் பண்ணியே நம்ம பார்த்துருந்தோம். அதில் பட்ஜெட் ஃப்ரீயாக வந்து ஒரு மாடல் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்மக்கிட்ட இன்றைக்கி 70 மாயோட டேஷ்கேம் லைட் 2 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வந்து இருக்குது. பிலோ 10,000 பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு டேஷ்கேம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி இதோட டெமோவுமே வந்து நம்ம லைவாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்த்துடலாம். இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். 70 மை டேஷ்கேம் லைட் 2 அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட இமேஜுமே வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதில் இந்த கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 வந்து இது வந்து 1080 பிக்சலில் இருக்கிற ஒரு ஹெச்டி விஷன் கேமரா வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி சுப்பீரியர் நைட் விஷன் சொல்கிறாங்க. நைட்டில் கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி அதையுமே ஒரு கிளிப் எடுத்து நம்ம பார்த்துடலாம். ஜிபிஎஸ் எனேபிள்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 24 ஹவர்ஸ் பார்க்கிங் சர்வேலன்ஸோட இது வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் வந்து வேணும். அதையும் நான் வந்து அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இங்கே நான் காமிக்கிறேன். 70 மாய் அப்படின்னு சொல்லி ஒரு புக்லெட் மாதிரி ஒரு கவர் மாதிரி ஒன்று இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்து இதோட மேனுவல் வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் வேரண்டியோட டீட்டெயிலுமே வந்து இதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் வந்து இருக்குது. மிச்சப்படி இதில் ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது டேரெக்டாக உள்ளே வந்து ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராடக்ட். எவ்வளோ சின்னதாக க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் நான் காமிக்கிறேன். ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆக்சுவலாக இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மொபைலில் கனெக்ட் பண்ணி லைவாக நீங்கள் என்ன பண்ண முடியும், மொபைல்லே நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். அதனால் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வராது. அதனால் சின்னதாக டிஸ்பிளே இருந்தாவே போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரண்ட்டோட உங்களுக்கு ஃபோக்கஸ்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த கேமராவோட இந்த போர்ஷனை நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இந்த கேமரா வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். இது மேலே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. அதையுமே உரிச்சிருவோமே. இது உரிக்கிற சுகமே தனி தான். புது ப்ராடக்டில் இந்த மாதிரி உரிச்சோன்னா செம்ம ஃபீல் கிடைக்கும். இங்கே ஒரு கேமரா இருக்குது. அதே மாதிரியே இந்த ஸ்க்ரீன்லேயும் ஒரு பேப்பர் இருக்குது. அதையுமே அழகாக உரிச்சிடலாம். எஸ். ஸோ உரிச்சிட்டோம்னா இந்த டிஸ்பிளே வந்து நமக்கு பக்காவாக தெரியுது. வேறு இந்த பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா மேலே ஒரு 4 பட்டன் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். இங்கே சைடில் வந்து நமக்கு ஒரு சில சாக்கெட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இது வந்து எஸ்டி கார்டு நம்ம போடுறதுக்கு. இதில் 128 GB வரைக்கும் நம்மளால் எஸ்டி கார்டு வந்து போட முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜிபிஎஸோட கேபிளை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஏப்ரலில் என்ன பண்ணுறாங்க, அதை ஒட்டிட்டு அதுலேருந்து கேபிள் எடுத்து இதில் ப்ளக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங்குமே நம்மளால் எனேபிள் பண்ண முடியும். பட் அது வந்து அடிஷ்னல் டிவைஸ் வந்து இதோட நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பவர் சப்ளை டிசி இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து பவர் சப்ளை. அப்போ அந்த பவர் சப்ளைக்கு இதில் ஏதாவது நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா இங்கே பின்னாடி வந்து இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம விண்ட்ஷீல்டில் வந்து இந்த டபுள் சைட் டேப்பை வந்து நம்ம ஒட்டிக்கணும். ஒட்டிட்டோன்னா இந்த பீஸ் வந்து என்ன ஆகும், ஸ்லைட் ஆகி நமக்கு இந்த இந்த யூனிட் வந்து அதில் போய் லாக் ஆகிடும். அப்போ இன்கேஸ் நம்ம காரை சர்வீஸ் கொடுக்கும்போதோ எதுக்கோ நம்ம வந்து இதில் வெளியே எடுக்கணும்னா கூட நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒட்டினதுக்கப்புறமா இந்த டிவைஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கலட்டி இந்த டிவைஸை தனியாக வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு கேபிள் பஞ்ச் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த பவர் சப்ளைக்குரிய அந்த கேபிள். அந்த சார்ஜருக்கு இவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 12 வோல்ட் போர்ட்டில் நம்ம ப்ளக் பண்ணுற மாதிரி நம்ம இது வந்து நம்ம எல்லா கார்லேயுமே இருக்கும். இங்கே காமிக்கிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம காரில் ப்ளக் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வந்து இதுக்கு பவர் சப்ளைக்கு இப்படி வந்து நம்ம ப்ளக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காருக்குள்ளே இருக்கோம். இந்த டிவைஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே நான் எக்ஸாக்டாக பின்னாடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நம்மளோட டோல்கேட்டோட ஃபாஸ்டேக் வந்து இங்கே நான் ஒட்டியிருக்கேன். அதனால் நான் கீழே வந்து இதில் நான் வந்து ஒட்ட போகிறேன். அதாவது இப்படி வரும். இப்படி வச்சோன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இதில் வந்து ஒட்ட போகிறோம்.
ஒட்டிட்டோம்னா இந்த கேமரா வந்து நம்ம எப்படி வேணாலும் இதை ரொட்டேட் பண்ணி நமக்கு ஆங்கிள் எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்மளால் என்ன பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதில் இங்கே வந்து ஒரு டபுள் சைட் டேப் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுறேன்னா உரிக்கிறேன். சரியா? ஸோ உரிச்சிட்டோம்னா இப்போ என்ன பண்ணலாம், நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு என்ன பண்ணலாம், ஒட்டிடலாம். ஸோ இப்போ இதில் ஒட்டிட்டேன். சரியா? ஒட்டினதுக்கப்புறமா இந்த கேமராவை நம்ம எப்படி வேணாலும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதை நம்ம வயரை கொடுத்து பவர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். இங்கே ஒரு SD கார்டு வந்து நம்ம போட்டிருக்கோம். அது போட்டதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்பிளேவே நமக்கு வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஒரு டிம்மான ஒரு வியூ தான் நமக்கு இதில் கிடைக்கிது இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும். பட் இதை வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதை அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கேமராவோட இந்த ஆங்கிளை வந்து இங்கே ரொட்டேட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியுது, இந்த ஆங்கிளை வந்து மாற்ற முடியுது. அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம காரோட ஸ்லைட்டாக ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் வியூ கேமரா மாதிரி தான் இருக்குது. அதாவது ஃபிஷ்ஷே கேமரான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி ஒய்டான ஒரு கேமரா ஆங்கிள் தான் இருக்குது. அப்போ நம்ம காரோட ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நம்ம காரோட எட்ஜிலிருந்து நமக்கு அது வந்து கேப்சர் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நீங்கள் பார்க்கலாம், ஓரளவுக்கு ரோடு வந்து ஃபுல்லாகவே ஒய்டாக வந்து நமக்கு இதில் கவர் ஆகுது. இங்கே இந்த பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து இங்கே இருக்கிற அந்த 4 ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செட்டிங்ஸ் போகணுன்னா இதை நம்ம கிளிக் பண்ணணும், இந்த டிக் பண்ணணும்னா இதை நம்ம கிளிக் பண்ணணும், பேக் போகணுன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டச் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இது கிடையாது. இது வந்து பவர் பட்டன். டோட்டலாகவே நம்ம வந்து இந்த சிஸ்டத்தோட பவரை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இப்படி நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணணும்னா ஆன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து எப்பயுமே வந்து அந்த ரெக்கார்டிங் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு லைவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒன்லி ஃப்ரண்ட்டோட கேமரா மட்டும்தான். ரியரில் இருக்கிற கேமரா வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த வயரிங்கை நான் என்ன பண்ணியிருக்கேன், சும்மா டெம்பரவரியாக இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே என்னோடய சாக்கெட்டில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதை ரவுட் பண்ணணும் அப்படின்னா இங்கே மேலே இதுக்குள்ளே நம்ம விட்டுட்டு இந்த ஏ பில்லரில் விட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து மேபி க்ளோ பாக்ஸ் வழியாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வேணும்னா இப்படி நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு டேரெக்டாக ஃபியூஸ் பாக்ஸை கூட உங்களால் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, வெளியில் வயரிங் தெரியாதபடி. ஓகே, இதில் நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் அங்கே டெக்ஸ்ட்டே உங்களுக்கு காமிக்குது, மொபைல் ஆப் கனெக்டட் அப்படின்னு சொல்லி. இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், லைவே வந்து நமக்கு இங்கே தெரியுது. அங்கே வர்ற அந்த சின்ன ஸ்க்ரீனில் வர்ற விஷயங்கள் இங்கே நமக்கு பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு கேப்சர் ஆகுது. இது ஃபோட்டோவா இல்லை வீடியோ, ஏதாவது வண்டி வந்தால் நமக்கு தெரியும். ஒரு வண்டி போகுது. ரைட், இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ லைவாகவே நமக்கு அந்த ஒரு வீடியோ வந்து நமக்கு தெரியுது. இப்போ நம்ம ஒரு டிரைவ் போகலாம், போய் அது எந்த அளவுக்கு நமக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த டே டைமில் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நைட்லேயுமே ஒரு கேப்சரும் நம்ம பண்ணி பார்ப்போம். நீங்கள் அந்த லைவ் அந்த ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதில் அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு மறைக்கிற மாதிரி இருக்குது. எதனாலன்னா நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணதுனால. அந்த மொபைல்லே நீங்கள் டேரெக்டாகவும் பாருங்கள். இதில் ரெக்கார்டான வீடியோவும் இப்போ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த டிவைஸ்க்குள்ளே ரெக்கார்டான அந்த SD கார்டோட வீடியோவை காப்பி பண்ணி இப்போ நான் போட்டிருக்கேன். அதை தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சரியா? ஸோ அப்போ டே டைமில் ஓரளவுக்கு நல்லாவே பிரைட்டான ஒரு விஷயமே கிடைக்கிது. இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போ இதை டேர்ன் பண்ணி நம்ம பண்ணுறோம்ல, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாக இருக்குது. அந்த கேமராவில் கூட அந்த மொபைலில் கூட நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு டவுனாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் நம்ம மேலே ஏற்றணும் அப்படின்னா நம்ம போனட் வந்து ஸ்லைட்டாக தெரிகிற அளவுக்கு நம்ம மேலே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு நல்லாவே நம்ம காரோட எட்ஜிலிருந்து நம்ம கேப்சர் ஆகுது. அப்போ நமக்கு மெயினாக வந்து இது நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேஷ்கேமே வைக்கிறோம். அப்போ நம்ம காரோட எட்ஜ் நமக்கு தெரிஞ்சால் தான் வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு எவிடன்ஸை வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த கேமரா, இந்த 70 இந்த பேசிக் வெர்ஷன் கேமரா வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது மோர் தேன் எனஃப் வந்து இது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது வந்து ஐ திங்க் ஷாப்பில் வந்து 7500க்கு இது வந்து சேல் பண்ணுறாங்க. இது ஆன்லைனோட ரேட்டுமே வந்து அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் டே பை டே அதோட ரேட் மாறிட்டே இருக்கிறதுனால நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் சொல்ல முடியல. இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனோட ஷாப்பில் வேணும் அப்படின்னாலும் கார்சன்ஸோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு நைட் டிரைவ் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த நைட் டிரைவில் உங்களுக்கு எப்படி இருக்குது ரிசல்ட்டு அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.
வித் ஹெட்லைட்டோட லைட்டிங்கோட இப்போ நம்ம ஒரு டிரைவ் போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து கிளாரிட்டி நைட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த 70 மாயோட பேசிக்கான ஒரு டேஷ்கேமோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டெமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா பிலோ 10,000, நியர்லி ஒரு 7-5K வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு டேஷ்கேம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஸோ மீண்டும் அடுத்து வேற ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.